ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ரம்ஜான்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நோன்பு 2வது நாள் இஃப்தாருக்கு தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன சிம்பிள் குக்கிங் விளாகில் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இஃப்தாருக்கு நான் என்னென்ன ரெடி பண்ணுறேன், ஷஹருக்கு என்ன சமைக்க போகிறேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 2 மணிக்கு நான் உளுந்து ஊற போட்டுவிட்டேன், வெங்காயம் நறுக்கி வச்சுட்டேன். இன்றைக்கி உளுந்த வடையும் வெங்காய பஜ்ஜியும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு 2 மணி போலேயே நான் உளுந்தெல்லாம் ஊற போட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 5 மணி போல் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் ஷஹருக்கு என்ன சமைக்க போகிறேன்னா, சொரக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா துவையல் தான் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு பள்ளிவாசல்லே நோன்பு கஞ்சிலாம் கொடுத்துருவாங்க. அதுக்கு கொஞ்சம் புதினா துவையல் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோடு இன்றைக்கி சாம்பார் வச்சு இன்றைக்கி முட்டை ஃப்ரை தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் நான் முட்டையை அவிக்கிறதுக்காண்டி குக்கரில் வச்சிட்ருக்கேன். இப்போ புதினா துவையலும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதையும் அரைச்சி நம்ம தனியாக ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கிடுவோம். அதோடையே கொஞ்சம் தக்காளி தொக்கும் வச்சுக்கிட்டாச்சு. ஏன்னா நம்ம சாயந்தரத்துக்கு மேலே நம்ம நோன்புலாம் திறந்துட்டு நம்மளால் சமைக்க முடியாது, கொஞ்சம் டயர்டாயிரும். அதனால முன்னாடியே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்னா சஹர் டைங்களில் நம்ம சாப்பாடு மட்டும் சூடாக வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நோன்பு திறந்துட்டு நம்ம தொழுதுட்டு நம்ம திராவியாக போகும், இதுக்கு தான் டைம் இருக்கும். அந்த டயத்தில் நம்ம சமைச்சிக்கிட்டே இருக்க முடியாது, கொஞ்சம் டயர்டாகவும் இருக்கும். அதனால் நான் முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போயே மணி கரெக்டாக 5 மணி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே வெங்காயம் உரித்து வச்சுருந்ததுனால இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வெங்காய பஜ்ஜிக்கு. இப்போ இதோடு என்ன சேர்த்துருக்கேன்னா, கொஞ்சம் பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். அதோடு இதில் கொஞ்சம் கடல மாவும் கொஞ்சமாக மைதா மாவும் சேர்த்து கலக்கி இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி நான் உளுந்து மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறேன். மிக்சியில் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம ஐஸ் க்யூப் மட்டும் போட்டு அரைச்சோம்னா மிக்சி ஜார் ஹீட் ஆகாமல் இருக்கும். உளுந்த வடையுமே ரொம்ப சூப்பராக வரும். தண்ணிக்கு பதிலாக நம்ம ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். நம்ம மிக்சியில் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரியே சாஃப்டாக வரும். சூப்பராகவே வந்துச்சு, ரொம்ப சாஃப்டாகவே வந்துருச்சு. இப்போ உளுந்த வடைக்கு நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் நான் என்ன போடுவேன்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதோட மிளகு இடித்து போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுவேன். இப்போ இது 2 ரெடி பண்ணி வச்சாச்சு. மணி இப்போவே 6 மணி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம வடை சுட ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 6:15 6:30க்கெலாம் நம்ம இஃப்தார் டயத்தில் நம்ம உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வடையும் சுட்டாச்சு. உளுந்த வடை ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. எந்த எண்ணெயுமே குடிக்காமல் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. வெங்காய தூள் பச்சியுமே உதிராமல் நல்லா நான் எப்படி போட்டேனோ அப்படியே வந்துருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. பக்கத்தில் எனக்கு சாம்பாரும் கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இதோடு இன்றைக்கி என்னுடைய ஹஸ்பண்ட் கொஞ்சம் கடையில் இருந்தும் கொஞ்சம் சமோசா மிளகா பஜ்ஜி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோட உளுந்த வடையில் கொஞ்சமாக சாம்பார் ஊற்றி சாம்பார் வடை மாதிரி அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி நான் இவ்வளோ தான் சர்பத்தெல்லாம் ஏற்கனவே கலக்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கொஞ்சம் கூலிங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி இஃப்தாருக்கு இந்த வடைகள், பெரிச்சம்பழம், சர்பத்து, அதோடு நோன்பு கஞ்சி இவ்வளவு தான். ஏன்னா நம்மளுக்கு நோன்பு திறக்கிற டைமில் அதிகம் நம்மளால் சாப்பிட முடியாது, கம்மியாக தான் சாப்பிட முடியும். இப்போ கம்மியாக சாப்பிட்டா தான் நம்ம சகர் டைமில் நல்லா சாப்பிட முடியும். எங்களுடைய இஃப்தார் இன்றைக்கி இப்படி தான் போச்சு.